ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ். ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. அதனால வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க, ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஓகேவா? ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. யார் வேணால் யூஸ் பண்ணலாம், ரீட்டைலர் ஆகட்டும், ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரேடர் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த ஒரு டாப்பிக்கை வந்து கவர் பண்ணியே ஆகணும். ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. நான் என்னோட ஒரு ட்ரேடு கூட ஓபிவி ஏதாவது வந்து டைவர்ஜென்ஸ் இல்லாமல் எடுக்க மாட்டேன். அதனால உங்களுக்கும் அதான் சொல்றேன். டைவர்ஜென்ஸ் வந்து என்னவா இருந்தாலும் பார்த்து அதுல ட்ரேட் பண்ணுங்க. சரியா? டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். டைவர்ஜென்ஸ்னா என்னன்னா, ஒரு பிரைஸ் வந்து எந்த எந்த விதத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்றது தான் வந்து டைவர்ஜென்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ஆ அதுலயே 3 டைப் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைவர்ஜென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலர் டைவர்ஜென்ஸ். 2வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிடன் டைவர்ஜென்ஸ். அண்ட் 3வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸா ஜெனரேட்டட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸா ஜெனரேட்டட் டைவர்ஜென்ஸ் வந்து மோஸ்டா வந்து ஃபார்ம் ஆகாது. இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் எல்லாருமே இந்த இதுதான் ட்ரேட் பண்ணுவோம். மிச்ச இதெல்லாம் வந்து ரீட்டைலர்ஸ் எடுக்கிற மெத்தட். ஓகேவா? இது இது 2த்தையும் வந்து உங்களுக்கு சொல்றேன். 3த்தையுமே நான் சொல்றேன். ம். இது ரெகுலர் டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் ஒரு பிரைஸ் வந்து இப்படி மூவ் ஆகுதோ, அந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் வந்து இந்த மாரி மூவ் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து ரெகுலர் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, சொல்ல மறந்துட்டேன். டைவர்ஜென்ஸ்க்கு நெறைய பேர் நெறைய விதமான இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அ சில பேர் வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஓபிவி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நார்மல் வால்யூம் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்றது வந்து ஓபிவி மட்டும் தான். ஓபிவி மட்டும் தான் வந்து நல்ல இது குடுக்கும். நல்ல அக்யூரசி குடுக்கும். ஆ இதுவா இருந்தா ஹிடன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லும். கரெக்ட்டா. ஹிடன் டைவர்ஜென்ஸ்லாம் ஈஸியா சொல்லும். ஆனா வந்து நார்மலா இந்த ஆர்எஸ்ஐ அதெல்லாம் வந்து அவ்வளவா சொல்லாது. அதனால தான் வந்து ஓபிவி யூஸ் பண்றோம். நானும் சஜெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓபிவி தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் வந்து மேல போகுது அப்படின்னா, ஓபிவி இண்டிகேட்டர் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போச்சு அப்படின்னா, நம்ம வந்து செல்லுக்கு தான் ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும்போது ஓபிவிய செக் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, அது செல்லுக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரியா? இப்ப அதே மாரியே டவுன் ட்ரெண்ட்ல வந்து பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஓபிவி செக் பண்ணும்போது பைக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பைக்கு ட்ரேட் பண்ணணும். சரியா? ரொம்ப சிம்பிள். ம். 3 வந்து என்ன அப்படின்னு 2ண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் டைவர்ஜென்ஸ். ஹிடன் டைவர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரைஸ் வந்து கீழ் கெ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது வந்து அப் ட்ரெண்ட்ல இந்த இண்டிகேட்டர் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட்க்கு ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? பிரைஸ்க்கு ஆப்போசிட்டா மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டைவர்ஜென்ஸ். ஓகேவா? அதுதான் 3 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து ரெகுலர், இன்னொன்னு வந்து ஹிடன், இன்னொன்னு வந்து எக்ஸாஜெனரேட்டட் டைவர்ஜென்ஸ். இந்த 3 இதையும் மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா சூப்பர். வந்து ஆ உங்களுக்கு நல்ல அக்யூரசி கிடைக்கும். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் இத யூஸ் பண்ணாம ஒரு ட்ரேடு கூட என்னோட எந்த எல்லா ட்ரேடையும் எடுத்து பார்த்தீங்கனாலும், நான் இந்த ஒரு ட்ரேடு கூட இது இல்லாம நான் எடுத்திருக்க மாட்டேன். ஓகேவா? இத எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஒரு பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஓபிவி இண்டிகேட்டர்ல அப்ல காட்டுது அப்டின்னா, செல்லுக்கு ட்ரேட் பண்ணணும். அதே மாரியே ஒரு பிரைஸ் வந்து ஆ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆ ஒரு ஓபிவி வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் காட்டுது அப்டின்னா, பைக்கு ட்ரேட் பண்ணணும். இதான் ஹிடன் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? இப்ப எக்ஸாஜெனரேட்டட் டைவர்ஜென்ஸ் என்னன்னா, இப்ப வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகும்ல. அதாவது நம்ம நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல படிச்சிருப்போம். ம். ஆ உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து தெரியல அப்டின்னா, என் சேனலுக்குள்ள போய் பிளேலிஸ்ட்ல இருந்து கத்துக்கோங்க. சரியா? பிளேலிஸ்ட்ல ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்னு சொல்லி 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அத நீங்க கிளிக் பண்ணி ஆ இது பண்ணிக்கோங்க. சரியா? ஆ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப எக்ஸ்ட்ரா ஜெனரேட்டட் எவர்ஜென்ஸ்னா நம்மளுக்கு தேவையான ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகும். அந்த லிக்விடிட்டி வந்து நம்மளுக்கு எப்படி கிரியேட் ஆகும்? ஒரு ஹரிசாண்டல்ல சி அ வெறு ஒரு வெர்டிகலா இது ஹரிசாண்டலா? தெரியல. ஒரு லைன் மாரி கிரியேட் ஆகுதுல்ல. அந்த லைன் வந்து அ இப்ப வந்து டவுன்ல இப்ப ஓபிவி இண்டிகேட்டர் வந்து டவுன் ட்ரெண்ட் மேக் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கிராப் ஆகுற இடத்துல நம்ம செக் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, டவுனுக்கு ட்ரேட் பண்ணணும். அதே இதுல முன்னாடி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும்போது நம்ம வந்து டவுனுக்கு ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அது நீங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படிச்சதுக்கு தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்றேன். அத படிச்சுட்டு, அத லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கடுத்து இந்த எக்ஸா ஜெனரேட்டட் வந்து இது பாருங்க. சரியா?
எக்ஸாஜெனரேட்டட் வந்து அ வீடியோஸ் கரெக்ட்டா பார்த்தவங்க, ஸ்மார்ட் மீடியா கான்செப்ட் தெரிஞ்சவங்க மட்டும் இத பார்த்தா கரெக்ட்டா புரியும். எக்ஸாஜெனரேட்டட். இப்ப எக்ஸாஜெனரேட்டட்ல ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகும். லிக்விடிட்டி கிராப் ஆகுற நேரத்துல ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ரெஸ்பெக்ட் ஆகுற நேரத்துல ஆர்டர் பிளாக்கோ, ஒரு இம்பேலன்ஸோ ரெஸ்பெக்ட் ஆகுற இடத்துல நம்ம ஓபிவி செக் பண்ணும்போது டவுன் ட்ரெண்ட்ல போச்சு அப்டின்னா, அப்ப வந்து நம்ம வந்து தாராளமா வந்து செல் எடுக்கலாம். நான் இது வந்து மோஸ்ட்டா பண்ணுவேன். சரியா? இப்ப அதே மாரியே கீழ வந்து ஒரு ஈக்குவல் லோஸ் அதாவது வந்து கீழ இருக்க ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சுன்னா, லிக்விடிட்டி கிராப் ஏரியால என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு ஓபிவியோ ஒரு இம்பேலன்ஸோ, ஒரு ஆர்டரோ வந்து செக் பண்ணுவோம். அந்த ஆர்டர் வந்து இந்த பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆச்சு அப்டின்னா, இந்த இடத்துல வந்து ஓபிவி செக் பண்ணுவோம். ஓபிவில வந்து அப் ட்ரெண்ட் குடுக்குது அப்டின்னா, நம்ம வந்து பைக்கு ட்ரேட் பண்ணுவோம். சரியா? ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். இத வந்து நான் லைவ் மார்க்கெட்ல காட்டுறேன். என்னென்ன அப்டின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன் ஏன் இத நான் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்டின்னா, ஆ நெறைய பேர் வந்து குழம்புறாங்க. ச்சீ அ யு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட் கொஞ்சம் ஆ ரொம்ப திணர்றாங்க. அதனால தான் நான் இத சொல்றேன். இது நான் யாருக்குமே சொல்லிக் குடுத்ததும் இல்ல. எதுவுமே பண்ணதில்ல. தடவ தான் எடுக்கிறேன் அத. ஓகேவா? நான் நான் பார்த்துட்டு இருந்தத சொல்லிர்றேன். பார்த்துட்டு இருந்தது எந்த பார்த்துட்டு இருந்தேன் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு, கீழ வருது ஈக்குவல் லோஸ் அதாவது வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. அந்த லிக்விடிட்டி கிராப் ஆகல. கிராப் ஆகுற இடத்துல ஆனா பார்க்கும்போது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து கிராப் ஆயி அந்த இம்பேலன்ஸ டச் பண்ணிருச்சு அப்டின்னா, பை எடுத்திருப்போம். அந்த கிராப் ஆகாதனால இந்த ட்ரேட் எடுக்கல நானு. உங்களுக்கு ரீட்டெய்லர் மைண்ட் செட் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல தெரியுதா? இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி போகுது மார்க்கெட்டு? அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓபிவி இண்டிகேட்டர்ல எப்படி போயிட்டு இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல டச் ஆகும்போது லிக்விடிட்டி கிராப் ஆகுது. லிக்விடிட்டி கிராப் இதுக்கு மேல பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது. ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல கிடைச்சது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் ஆயி அந்த ஆர்டர் பிளாக்க ரெஸ்பெக்ட் பண்ணி கரெக்ட்டா நின்னுச்சு. சாரி. ஓபிவி இண்டிகேட்டரும் வந்து எப்படி சொல்லுச்சு அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப வந்து தாராளமா வந்து செல்லுக்கு ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து நீங்க ரீடெஸ்ட்க்கு ட்ரேட் பண்றது அதெல்லாம் வந்து அடுத்தது. நீங்க ரீடெஸ்ட்க்கு ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஆ நெக்ஸ்ட் ரீடெஸ்ட்ல செல் பண்ணலாம். அது வேற. ஆனா வந்து இந்த கிராப் ஏரியால எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். தடவ நான் எடுக்க சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல என்ன தெரியுது நம்மளுக்கு? இது என்ன டைவர்ஜென்ஸ்னா, ரெகுலர் டைவர்ஜென்ஸ். பிரைஸ் மேல போகுது. ஓபிவி இண்டிகேட்டர் கீழ போகுது. அப்ப இது வந்து ரெகுலர் டைவர்ஜென்ஸ் செல்லுக்கு ட்ரேட் பண்ணணும் நம்ம. இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது? மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப்ல போயிட்டு இருக்கு. ஓபிவி வந்து அப்ல தான் போயிட்டு இருக்கு. ஓபிவி என்ன போயிட்டு இருக்கு? அப்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் எந்த ட்ரேடுமே ஆ ஓபிவி வச்சு எடுக்க முடியாது இதுல. ஓபிவி வரல எடுக்கல இந்த இதுல. இப்ப நெக்ஸ்ட் எந்த இடம்? இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியுது. வெரி கிளீனா தான் இருக்கு. வெரி கிளீனா இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஓபிவியும் மேல தான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் எடுக்கல. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழ இருக்கிறது தெரியுதா? கீழ என்ன ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு? ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு, ஆ இப்ப எந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிர்றேன். இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு இருக்கு. லிக்விடிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுது? இந்த இடத்துல என்ன பண்ணுது? அதே லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. அதே லிக்விடிட்டி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல கிராப் ஆற இடத்துல நம்ம இந்த கிராப் ஆயி இந்த ஆர்டர் பிளாக்க ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாரி இடத்துல தான் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இத நான் சொன்னதில்ல சொல்றேன். சரியா? இது நெக்ஸ்ட் இத பாருங்க. இப்ப இத நீங்க லோவர் டைம் ஃபிரேம்ல போய் பார்த்தா இது ஒரு ஆர்டர் பிளாக். இத நீங்க லோவர் டைம் ஃபிரேம்ல போய் பார்த்தா தெரியும். இது ஏயுடி கேட் நீங்க வேணா போய் கூட செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இதுல பார்க்குறீங்கல்ல, இப்ப இந்த இதுல ஸ்ட்ரெய்ட்டா எக்ஸா ஜெனரேட்டட்ல இதுக்கு பேர் என்ன அப்டின்னா, எக்ஸா ஜெனரேட்டட் டைவர்ஜென்ஸ். அதாவது வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. மார்க்கெட் வந்து சைடு வே போயிட்டு இருக்கு. இப்ப ஓபிவி இண்டிகேட்டர்ல டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம செல்லுக்கு வந்து ட்ரேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆகுது. ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் இம்பல்சிவ் ஃபாலோ ஆகுது. இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல தெரியுதா? இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? இது வந்து ஆ ஒரு பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஆ ஓபிவி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணுவோம் நம்ம. சரியா? இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது நம்ம செல்லுக்கு ட்ரேட் பண்ணுவோம். இதான் வந்து ரெகுலர் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தெரியுதா? மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா
அப் ட்ரெண்ட்ல காட்டுது. அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப இது கீழ என்ன இருக்கு நம்மளுக்கு? இப்ப இந்த லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டி என்ன ஆயிருக்கு? கிராப் ஆயிருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆயி, நம்ம இடத்த டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. இப்ப இந்த ஓபிவில பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிரும். பை தான் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிரும். பை ஆகப்போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஆ நெக்ஸ்ட் அப் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆ பிரைஸ் வந்து மேல போகுது. ஓபிவியும் மேல தான் போகுது. அப்ப எதுவும் இல்ல. இப்ப இந்த இடத்துல பாருங்க. ஆ லாஸ்ட் பிரைஸ் மேல தான் போது. இதுவும் மேல தான் போது. ஆனா லாஸ்ட்டா இருக்கிற 2 மட்டும் என்ன ஆயிடுச்சு? ஒரு டைவர்ஜென்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்ப வந்து இந்த இதுல வந்து நம்ம செல்லு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். செல்லு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஜென்ஸ் மூலியமா தெரியுது. ஓகேவா? அப்ப வந்து இது ரெகுலர் டைவர்ஜென்ஸ் பிரைஸ் மேல போது. டைவர்ஜென்ஸ் ஓபிவி டைவர்ஜென்ஸ் வந்து கீழ காட்டுது. அப்ப ஓகேவா? இது ஈஸி தானே? ரொம்ப ஈஸி. இது இது வந்து எக்ஸா ஜெனரேட்டட். நெக்ஸ்ட் இதுல பாருங்க. பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஓபிவி எங்க போது? ஓபிவியும் மேல தான் போயிட்டு இருக்கு. அப்ப எதுவுமே இல்ல. நோ டைவர்ஜென்ஸ் இதுல. ஆ நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இதுல பாருங்க. இதுல பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து இதுல கீழ போயிட்டு இருக்கு. இதுதான் ஹிடன் டைவர்ஜென்ஸ். இது என்னது? பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து ஓபிவி இண்டிகேட்டர்ல கீழ போயிட்டு இருக்கு. அப்ப வந்து இதுல வந்து பை பண்ணணும். இந்த இடத்துல. இந்த டச் ஆகும்போது நம்ம பை பண்ணணும். புரியுதா? இதான் ஹிடன் டைவர்ஜென்ஸ். ஆ உங்களுக்கு புரியல அப்டின்னா, நான் ஃபோட்டோ வந்து குரூப்ல போடுறேன். ஆ அத நீங்க எடுத்து வச்சு இது பண்ணிக்கோங்க. சரியா? கத்துக்கோங்க. நீங்களா போட்டு, போட்டு ஆ எந்தெந்த இடத்துல இருக்குதோ, அந்தந்த இடத்துல போட்டு கத்துக்கோங்க. சரியா? அதே மாரியே என்னோட சேனலோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். ஆ அத ஆ கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ என்னோட செட்டப் வந்து நான் ஃப்ரீயா வந்து குடுப்பேன். என்னோட ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படிக்கணும் அப்டின்னா, என் சேனலோட உள்ள போயிட்டு எப்படி பேங்க்ஸ் மூவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஜீனியஸ் மணி கான்செப்ட். அந்த ஜீனியஸ் மணி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பத்தி நான் போட்டிருப்பேன். வீடியோஸ் போட்டிருப்பேன். அத போய் பாருங்க. ஆ போயி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி, ஆ சேனல்ல ஆக்டிவா இருக்க வைங்க. லைவ்வா இருக்க வைங்க. ஓகேவா? ஓகே. பை.